Exercise 2.2 level. First sum. Find the perimeter and area of figures given below. Pi is equal to 22 by 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? First perimeter கண்டுபிடிக்கணும். Perimeter is equal to length of the arc. இப்போ perimeter is equal to length of the arc. Length of the arc இப்போ என்னது 1 by n 2 pi r 1 by n 2 pi r. இப்போ நம்மளுக்கு r என்னன்னு தெரியும் 3.5. r is equal to 3.5 தெரியும். இப்போது இது என்னது இது ஒரு குவார்ட்டர் சர்க்கிள். இப்போ n என்ன 4. இப்போது n is equal to 4. குவார்ட்டர் சர்க்கிள்னால n 4. இப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க்கில் போட்டுடலாம். length of the arc is equal to 1 by 4 into 2 into 22 by 7. r என்னது 3.5. r என்னது 3.5. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாமா? இப்போது இங்கே என்ன வரும் 2 1s are 2 வரும், 2 2s are 4 வரும். அப்புறம் இந்த 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடுமா? 2 1s are 2, 2 levels are 22, 7 1s are 7, 7 5s are 35. இங்கே 3.5 இருக்கிறனால இங்கே என்ன வந்துடும் 0.5ன்னு வந்துடும். அப்போது இதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 11 into 5 55. இப்போ பாயிண்ட் பின்னாடி தள்ளி வச்சோம்னா 5.5. இப்போ 5.5 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு பெரிமீட்டர் போட போகிறோம். Perimeter is equal to 3.5 plus 6 plus 5.5 plus 3.5 plus 6 plus 5.5. நமக்கு 2 குவார்ட்டர் சர்க்கிள் இருக்குது ஓகேங்களா? அப்போ நம்ம 2 தாட்டி இதை போடணும். இப்போ 3.5 6 plus 5.5 plus 3.5 plus 5.5. 6 plus 6 12. 3.5 plus 3.5 7. 3.5 plus 3.5 7. 5 plus 5 10. 10ஓட ஒன்று ஆட் பண்ணால் இப்போ 11. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாமா? is equal to இங்கே 11 plus 12 plus 7. இப்போ 12 plus 7 17 19 வந்துடும். 19 plus 1 20, 20 plus 10 30. அப்போ 30 சென்டிமீட்டர். இப்போது இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஏரியா ஆஃப் குவார்ட்டர் சர்க்கிள் என்ன 1 by 4 pi r square. 1 by 4 pi r square. 1 by 4 pi r square ஃபார்முலாவில் நம்ம அதை போட்டுடலாம். இப்போ 1 by 4 வந்துடும். பை இடத்துல 22 by 7. 3.5 multiplied by 3.5. இப்போ 1 by 4 into 22 by 1 by 4 into 22 by 7 into 3.5 multiplied by 3.5. 3.5 multiplied by 3.5. இங்கே என்ன ஆயிடும் 2 2s are 4. 2 2s are 4னா இங்கே 2 levels are வந்துடுமா? இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 11. இப்போ 7 1s are 7. 7 0.5 வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே என்ன வந்துடும் 2 into level into 0.5 into 3.5 divided by 2. level into 0.5. level into 0.5. அப்போது 5.5 into 3.5 divided by 2. 5 divided by 2. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம். இப்போது 55 by 35. 5 5s are 25. 5 இங்கே 2. 5 5s are 25 27. 5 3s are 15 இங்கே 5 இங்கே 1. 5 3s are 15 plus 1 16. இப்போது 7 7 8 9 10 11 12. 12க்கு 2 இங்கே 1 6 7 9 1 7 1 9 2 5 divided by 2. 9 2 5 divided by 2. 9 5 divided by 2 வருமா? இப்போ இங்கே நான் 2 9s are 18 1 2 6 are 12.
அப்புறம் 2 2s are 4. இப்போ 962 இங்கே 1925 divided by 2 இப்படி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இப்போது 2 9s are 18 இப்போ ரிமைனிங் 1 இங்கே 12 2 6s are 12 இப்போ ரிமைனிங் 0 இங்கே 5 வருது. அப்போது 2 2s are 4 2 2s are 4 ரிமைனிங் 1 இப்போ பாயிண்ட் வச்சுட்டா நான் இங்கே 0 சேர்த்துக்கலாம். இப்போ 2 5s are 10 இப்போ எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் போடும்போது சில பாயிண்ட் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிவிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஆன்சர் என்ன வந்துச்சு 962.5 962.5 அப்போ இதோட ஆன்சர் 962.5. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன L into B. அதனால் ஒரு ரெக்டாங்கிளும் குவார்ட்டர் சர்க்கிள் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே L into Bன்னு வரும். L into Bனா ஏரியா ஆஃப் rectangle is equal to L into B. Area of rectangle is equal to L into B. இப்போ length into breadth. இப்போ 6 into 3.5 6 into 3.5 இப்போ 6 into 3.5 3.5 இங்கே 6 6 5s are 30க்கு 0 இங்கே 3 6 1 6 1 3 6 1 6 6 6 6 18 19 21 இப்போ 21.0 வரும். நீங்கள் 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது ஏரியா ஆஃப் ஃபிகர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ஃபிகர் நம்மளுக்கு மொத்தம் என்னென்ன இருந்துச்சு 2 குவார்ட்டர் சர்க்கிள் இருந்துச்சு, ஒரு ரெக்டாங்கிள் இருந்துச்சு. இப்போ 2 குவார்ட்டர் சர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிள் அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஏரியா ஆஃப் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு 2 குவார்ட்டர் சர்க்கிள் plus rectangle 2 quarter circle plus rectangle. இப்போ 2 into quarter circleக்கு என்ன கிடச்சிச்சு 9.625 plus 21. இப்போ 9.625 2ஆல் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாமா 9.625 multiply by 2 5 2s are 10க்கு 0 இங்கே 1 2 2s are 4 5 6 2s are 12 12க்கு 2 இங்கே 1 9 2s are 18 plus 1 19 இப்போ 19.250 வந்திருக்கா. இப்போ 19.250 plus 21 19.250 plus 21 இப்போ ஆட் பண்ணிடலாம் 19.250 இங்கே 21 இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே 0 2 5 9 plus 1 10க்கு 0 இங்கே 1 2 plus 3 4 இப்போ 40.250 வருது. அந்த 0 நம்ம எடுத்துகிட்டு கூட எழுதிக்கலாம். அப்போது இங்கே நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 40.250. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.